என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு சர்ப்ரைஸாக அவங்களோட ஃபியான்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பார்த்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவங்க ஃபியான்ஸி ஹாப்பியாக ஆகணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செப்டம்பர் 25 அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களோட ஐடியிலேருந்தே தான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோடய ஃபியான்ஸி வந்துட்டு உங்கள் ஐடி ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை, இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கேட்ட ஒரு ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அவங்க சொல்லியிருந்தது அவங்க என்னென்னலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாமே வாங்கிட்டேன், ஃபைனலாக இதுவும் வந்துட்டு வாங்கிட்டா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ஆகணும், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ அதனாலவே வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பேக்கிங் வீடியோ போடுவீங்களா, ஏன்னா அவங்க உங்கள் வீடியோஸும் ரெகுலராக பார்ப்பாங்க. அப்படி அந்த பேக்கிங் வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ லவ். அப்புறம் ப்ராடக்ட் கையில் கிடச்சதும் வந்துட்டு ரிவ்யூ கேட்டிருந்தேன். ஸோ இன்னும் அவங்க கைக்கு போனதும் அவங்களே நான் மெசேஜ் பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களே நமக்கு மெசேஜும் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க வாங்கின எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஸ்டோரி ஹைலைட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.